Ramesh sir, MSD Ramesh sir, welcome. Mic is over to you, sir. Very good evening, madam. Good evening, sir. Welcome. Good evening to all. என் பேர் ரமேஷ். நான் திருச்சி மாவட்டம் முசிறி தாலுக்கா பேரூர் அப்படிங்கிற கிராமம். இந்த எலிஸ்மெரிக் ப்ராடக்ட் வந்து நான் சுகருக்காக எடுத்துக்கிட்டேன். நல்ல ஒரு கண்ட்ரோல் கிடைச்சிது. ஒரு 7வது நாளே உடம்புல ஒரு பெயின். எனக்கு சொன்னவங்க இதை வந்து 3ஆக எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சுகர் இருந்ததுனால சீக்கிரம் ரெக்கவர் ஆகும் அப்படின்னாங்க. அவங்க சொன்னது போலவே எடுத்தோம். 7வது நாள் உடம்புல பெயின், அதுவும் பார்த்தீங்கன்னா கெண்டங்காலுக்கு கீழே பெயின் இருந்தது. பெயின் வந்தாவே நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். நல்ல தீர்வு கிடைச்சிது. தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என் குழுவில் பார்த்தீங்கன்னா பித்தப்பை கல்லுக்கு கொடுத்துருக்கோம். நல்ல ரிசல்ட்டு. 1 வீக் எடுத்தாங்க. ரிசல்ட் நல்லா இருக்குது. திரும்ப இன்னொரு ப்ராடக்ட் நாளைக்கு கேட்டிருக்காங்க. சுகருக்காக கொடுத்துருந்தோம். அதுக்கும் அருமையான ரிசல்ட்டு. குழந்தை பாக்கியத்துக்காக கொடுத்துருக்குறோம். ரிசல்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்காக தான் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். அவங்க நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பக்கவாதத்துக்காக இன்றைக்கி பேசியிருக்கிறோம். அவங்களும் நாளைக்கு அமௌண்ட் கொடுக்குறேன்ருக்காங்க. இப்படி எண்ணற்ற ரிசல்ட்டு நம்ம எலிசர் மிஸ்ஸில் கிடச்சிருக்கு. ரொம்ப அருமையான ப்ராடக்ட் மேடம். நம்ம உணர்ந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம குழுவில் இருக்கிற எல்லாத்தையும் எடுக்க சொல்லி அதை அனுபவபூர்வமாக நம்ம கொடுக்கும்போது நல்லாவே இயற்கை வேலை செய்யுது மேடம். தேங்க்யூ மேடம். இன்னும் நிறைய ஃபீட்பேக் வந்து வரக்கூடிய வாரத்தில் நம்ம குழுவிலேருந்து நிறைய பேர் அவங்களே சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. என்னோட பர்சனலில் பார்க்கும்போது சுகர் அருமையாக இருக்குது. இதுவே வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் நான் தொடர்ந்து இன்ன வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 4 பாக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்கேன். அமேசிங் ரிசல்ட். தேங்க்யூ மேடம். Thank you. Thank you so much. ரமேஷ் சார் அப்பதான் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்டிமோனி கொடுக்குறீங்க. கண்டிப்பா சுகரை பொறுத்த வரையும் உங்களுக்கு எவ்வளவு காலமா அந்த சுகர் இருக்கும் இருந்திருக்கு அப்படிங்கறதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க. அது டைப் 1ஆ டைப் 2ஆ அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதுல என்ன ரிசல்ட் பாத்தீங்க அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணுங்க. ரமேஷ் சார். ஓகே ஓகே மேடம். எனக்கு இப்ப வந்து சொல்லுங்க. சுகர் பார்த்தீங்கன்னா 450க்கு மேலே இருந்தது மேடம். நான் நிறைய வெளியில் வந்து மாத்திரையாகவும் எடுத்திருக்கோம். அதாவது வேற டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் மாத்திரையாகவே எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸாகவும் எடுத்திருக்கோம். பட் அதில் இல்லாத மாற்றம் எலிசர் மிஸ்ஸில் இமீடியட்டாக நமக்கு ரெக்கவர் ஆனிச்சு. நைட்டில் பார்த்தீங்கன்னா 6-7 டைம் யூரினுக்காக எழுந்திருப்போம். பட் இதை எடுத்த உடனே ஒரு 5லேருந்து 6 நாளில் பார்த்தீங்கன்னா 3 டைம் 2 டைம் அவ்வளோதான். அந்த மாதிரி அப்போ நமக்கு வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகுதுன்னு ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இதுக்கப்புறம் கண்டினியூவாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் மேடம். பட் யூரின் ப்ராப்ளம் கிடையாது, நார்மலாக இருக்குது. சூப்பர் சார். தேங்க்யூ மேடம். கண்டிப்பா. அப்போ வந்து உண்மையிலேயே எலிக்சர் மிக்ஸ் வந்து ரமேஷ் சாருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கு அப்படிங்கிறது இப்ப எங்களுக்கு புரியுது. 400+ அப்படிங்கும் பொழுதும் யூரினேஷன் வந்து வெளியாகும் பொழுதும் நம்மளுடைய பாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து ஸ்டெபிலிட்டி வைஸ் ரொம்ப ஆட்டமா இருக்கும் கை கால்லாம். கரெக்ட் தானே ரமேஷ் சார்? ஆமாம் மேடம். அந்த வெலவெலப்பா வெலவெலப்பு ஒரு மாதிரி எஸ் அது இருக்கும். ஃபேட்டிக் எப்படி சொல்றது, ஒரு மாதிரியான மயக்கம் இருக்கும். வேர்வை கூட வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல எக்ஸஸா வெளியாகும். பாத்திருக்கீங்களா? அங்கே வீட்லேயே பிகாஸ் ஆஃப் சொல்லுவாங்க மேடம், முன்ன விட உங்களுக்கு வேர்வை அதிகமாக இருக்குங்க, என்னன்னு தெரியல அப்படிம்பாங்க. காரணம் ஏன் அப்படின்னா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். கிட்னி பாத்தீங்கன்னா மேஜரான ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயமே பாடிக்குள்ள வந்து ரிலேட்டட் உடையதுதான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரிலேட்டட் உண்டு. ஸோ அதனாலதான் ஹையா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடிக்குள்ள இன்சுலின் வந்து ப்ராப்பரா அக்செப்ட் ஆகாம ரிசப்டார் இல்லாம இருக்கும் பொழுது இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கும். எலிக்சர் மிக்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பேலன்சிங் பாடிக்கு வந்து ஒரு பேலன்சிங் நியூட்ரிஷன் ஆகவும் அதே நேரத்துல வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு அப்படிங்கறது இந்த இடத்துல பார்க்க முடியுது.
தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் சார். தேங்க்யூ மேடம். பிப்ரவரி 18க்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது மேடம். அன்னையிலேருந்து எடுத்தேன். இன்னைக்கு 90 நாள் ஆகுது. இதை 35 நபர்களுக்கு மேலே இதை கொடுத்துருக்கேன். எல்லாருமே அருமையாக ஃபீல் பண்ணுறாங்க மேடம். வெரி இன்னும் குட் சார். டெஸ்ட்மோனியல் வரக்கூடிய வாரத்தில் நிறைய கொடுப்பாங்க மேடம். அமேசிங் ரிசல்ட். நிச்சயமா கண்டிப்பா சார். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். உங்க கை மூலமா ஒரு 35 பேருக்கு நீங்க அதுக்கு காரணமா இருந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அந்த ரெப்புடேஷன் கண்டிப்பா நல்ல ரெப்புடேஷனா உங்களுக்கு